இப்போ விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் தான் கையில் இருக்குது. நடந்து முடிந்த ஊழல்கள் எல்லாம் விட்டுலாம், இந்த லஞ்ச லாவணிகள் தொடர்பான விஷயங்கள்லாம் தோண்ட வேண்டாம், அதை விட்டுருவோம். குறைந்தபட்சம் இப்போ நிர்வாக சீர்திருத்தத்தை அவர் அறிமுகப்படுத்தி ஆகணும். இப்போ இருக்கக்கூடிய கட்டமைப்புக்குள்ள நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய ஊழல்கள், லஞ்ச லாவணியங்கள், கரப்ஷன் இது எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக அவர் வந்து சரி பண்ணுறதுக்கான முயற்சியை எடுத்து அதில் ஒரு 1 மாசமோ 6 மாசமோ போராடி அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஹீரோவாகவே மக்கள் மனசில் நின்றுவார். இதை தவிர்த்து விட்டு அவர் என்ன முயற்சி பண்ணாலும் அது சாத்தியப்படாது, அது வந்து பலனை கொடுக்காது அப்படிங்கிறதான் இந்த அரசியலை தெரிந்தவர்கள், இந்த நிர்வாக முறையை தெரிந்தவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் நாசுக்காக சொல்லியிருந்தாரு, முதல்ல சிக்கனத்தை கொண்டு வாங்க, சில அரசு செலவினங்களை குறைங்க அப்படின்னு. இப்போ அரசுக்கு வரக்கூடிய வருவாய் அப்படிங்கிறது வாங்கின கடனை வட்டியோட திருப்பி கட்டுறதுக்கும் ஒரு பெரும்பங்கு போயிடும். அது போக இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்ட பணிகள், ஏற்கனவே போயிட்டு இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு ஒதுக்க வேண்டிய தொகைகளையும் ஒதுக்கி ஆகணும். சம்பளம் அரசோட மிகப்பெரிய செலவாக இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் ஒரு பெரிய தொகையாக போயிடும். மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா 0 தான் இருக்கும். அப்போ ஏற்கனவே திமுக அரசு அறிமுகப்படுத்திய நலத்திட்டங்களை தொடரணும். இந்த பெண்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை, அரசு இலவச பேருந்து, இப்போ இந்த விஜய் அவர்கள் கையெழுத்திட்டிருக்கக்கூடிய இலவச மின்சார திட்டம் இதெல்லாம் தொடரணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் கடன் வாங்கி தான் அதை சமாளிக்க முடியுமே தவிர கடன் வாங்காமல் அதை சமாளிக்க முடியாது. வெள்ளை அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் தான் விஜய் அவர்களுக்கு இந்த சவால்கள் எல்லாம் முன்னால் வந்து பெருசாக நிற்கும். என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத இனிமேல் தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதா ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிச்சோம் அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதா உண்மை.